மட்டும் கேட்டாருங்க, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அவர்கிட்ட என்ன சொன்னா, சின்ன வயசுலேயே அவரை பார்க்குறேன். ஸோ அவர் அனுப்பி தான் கொடுத்தேன். ஆனால் மேடை நகரத்துக்காக அவர் சேர்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல்ல செந்தில் சாருக்கும் நாராயணசாமி சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ப்ரொடியூசராக ப்ரமோட் ஆகிட்டீங்க. நல்ல கதைகளையும் நல்ல கதைகள் அப்புறம் ஆக்டர்ஸ் நல்ல கண்டென்ட் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதோட ஆரம்பமாக இன்னைக்கு காளிதாஸ் 2. இன்னொரு சந்தோஷமான விஷயம், அஜய் கார்த்தி ஒரு தம்பி, அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் வராரு. வாழ்த்துக்கள். உங்களுக்காக இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய ஜமான்கள், ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், ப்ரெஸ், மீடியா எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய விஷஸோட உங்களுடைய இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டைரக்டரும் நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் பண்ண தோணுச்சு. நீங்கள் நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து இன்னொரு கேரக்டருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கதையை நம்பி அந்த இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மற்றும் எல்லா கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காளிதாஸ் 1 மாதிரி காளிதாஸ் 2 பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Thank you so much, Harish Kalyan. ரொம்ப thanks. Thanks for joining us today. First of all, இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் இவ்வளோ பாசிட்டிவா பியூட்டிஃபுல்லா மாத்தின எல்லா கெஸ்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. First, I would like to start by thanking செந்தில் சார். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து காளிதாஸ் 2 வந்து காளிதாஸ் 2 வந்து உங்களை கூப்பிடுறாங்க ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது I went and I met him. அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. லைக் சார் என்னதான் கன்சிடர் பண்ணுவீங்களா, கரெக்டா தானே சொல்றீங்க, நான் தானா அப்படின்னு. லைக் இல்ல இல்ல இதெல்லாம் யோசிச்சுதான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டா சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு he showed me a lot of examples. ஸோ அதை காட்டும் போதுதான் வந்து எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேல வச்சிருந்த கன்விக்ஷன், நான் அதை கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமா நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டைரக்டரா தான் நான் உங்களை பாக்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெர்ஃபார்மர்ன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பா அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹி இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கு. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒண்ணு வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்றது இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகா வரும் அவர் அதை சொல்றதுனால. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம் ஷீஸ் லைக் ஃபைன் வைன் அப்படிதான் சொல்ல முடியும். அவங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது she's so beautiful on screen and ma'am it was so nice working with you, so grounded. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து we went to the same acting class. ஒன்னா நாங்க 2 பேரும் ஆக்டிங் படிச்சோம்.
அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டாரு. ரொம்ப நாளா ஆள காணோம். And then அங்க I think again he learned acting and he came back. So and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படிதான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாராவது மிஸ் பண்ணிருந்தேன்னா, ஓ யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வெட்ரன் ஆக்டர்ஸ். அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் லைஃப் ஃபுல்லா செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் சோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க சப்போர்ட், அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். And we are very happy. We feel very positive and supported because of the way event is going on today and how you all are responding after watching the movie. Thank you so much. Thank you, Kiki, so much. Thank you, darling. Thank you. You look so nice. தேங்க்யூ தேங்க்யூ. Welcome. இந்த இரவுல நிறைய பேர் இருக்கீங்க. பட் எல்லாரும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒரு நம்பர் நல்லா. ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல ஒரு படம் பண்ணி அதோட லான்ச் இருக்கிறது நான் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரிவன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஜானர் அது. ஸோ அதை நான் பண்ணுவேன்னு என் மேல நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படியே வீட்டுல டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்தாலும் அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். God bless you. என்னோட இந்த ஹோல் டீம் காளிதாஸ் டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்னு தனாட்டா இருப்பேன். நைட்டு வீடு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பாரு. சுரேஷ் எல்லாம் சொல்லி பார்க்கும்போது நமக்கே ஒரு வயிறு வரும். சரி எப்படியாம வச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப பேஷனேட்டா இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் பரத் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே போட்டோ ஷூட் போடும்போது ரொம்ப அப்படியே இருக்கணும். வீட்டுல இருந்து கிளம்பினேன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழ்ல பண்றோம். செட்டுக்கு போனா எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது ஒரு படமா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீரியஸா தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுல இருந்து பரத் படம் பாக்குறேன் சொல்ற மாதிரி சீசன் ஆக்டர் அவங்க. சோ நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் பிளே ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நேரம் இருந்து வந்தா அது பரத் வந்து அவரோட நோட்டட் ஸ்பீக்கர்ல தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் ஷாட் எடுத்துட்டே இருக்காங்க. டைம் ஆகுது பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னாரு. பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. எப்படி நாளைக்கு நீங்க ரீச் ஆகிடுச்சாங்க, எல்லாரும் கஷ்டமாச்சாங்க. நான் பஸ்ல ஏறி போய் கோவில்ல இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களோட ஒர்க் பண்ணவும் நினைச்சு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனா ஸ்கிரீன்ல வந்து நம்பவே மாட்டவங்கள நானு. மாசா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அஜய். வெரி நைஸ் டு ஹேவ் ஒன் ஸ்கிரீன். எனிவே அண்ட்
பவானி. பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல் சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்க. அந்த கேரக்டர் இருக்கும். சச் அ சென்சிபிள் ஆக்ட்ரஸ். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபூர்வதி இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். என்னன்னா நான் வீட்ல இருந்து வெளியில போறேன் அப்படிங்கிற ஃபீலே இல்லாம வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலா ஷேர் எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப கேஷுவலா வீட்டுல நம்ம கூட எல்லாரும் ரொம்ப பேசுவாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல்டே எனக்கு இருக்கு. ஜெனரலா இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மியூசிக்கே இல்லாம பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லர் கொடுக்கும். அது எனக்கு மிகவும் பிடித்த திரு சான் அவர்களோட மியூசிக்ல நான் இதை பண்றேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னா 100% நான் கேரண்டி கொடுப்பேன். சோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சும்மா வீட்டுல இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேற, பட் தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்துட்டு அவங்க எஃபெக்ட பத்தி பேசுறது வேற. ஸோ பிரஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுல. அண்ட் நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி பார்த்து வியர்ந்து பிரமித்த சினிமா ஒரு ரசிகனாக இங்கே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த நிறைய நல்ல உள்ளங்களால தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அது குறிப்பா 2 பேர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பழனி பிரதர், இங்க இருக்கீங்க பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். உங்க மூலமா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. செந்தில் சார் காளிதாஸ் 1 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ் போகணும்னு அவசியம் இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். ஆனா இதை நான் பண்ணா நல்லா இருக்கும்னு என்னை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ஒர்க் எத்திக்கு நான் பக்கத்துல இருந்து நிறைய பார்த்துருக்கேன். பார்த்தாதான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பயங்கர டெரரா இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு குழந்தை. ஆனா டைமிங்ஸ்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க சார். 6 மணிக்கு தான் விடுவீங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணிக்கு முன்னாடி விட்டதே இல்லை எங்க யாரையும். வேற வழி இல்லை, எவ்வளவு சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். உங்களோட எஃபர்ட் அண்ட் ஒர்க் எத்திக் அண்ட் ரொம்ப ப்ரீ பிளான்டா இருந்தீங்க சார். நாங்கெல்லாம் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாலும் நீங்க 2:30 மணிக்கு கரெக்டா ஆஜராகிடுவீங்க. அண்ட் உங்களோட ப்ரீ பிளான், உங்களோட விஷனை நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள் அண்ட் டாக்டர் யோகேஸ்வரன் அண்ட் நாராயணசாமி அங்கிள். அங்கிள் சொல்லிட்டா இல்ல அவங்க சார்னு சொல்லிட்டா? ஆமாங்க, அவரை வந்து ப்ரொடியூசர் சார்ன்ட்டு அவரை மட்டும் அனுப்புறீங்க. இல்ல அதுக்கப்புறம் வரேன் அதுக்கு. சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ. அண்ட் எங்களோட அமேசிங் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாலா சார், ஆள் பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பாப்ல, ஆனா கேமரா மட்டும் கையில வந்துருச்சுன்னா அண்ணியும் உள்ள போன மாதிரி வேற லெவல்ல ஆயிடுவாப்ல. சார் தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க் நான் காளிதாஸ் 1லயும் சரி மிரர்லயும் சரி ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்காக ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கிள் ஷாட்ஸ் படத்துல நிறைய கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய த்ரில்லர் ஃபிலிமுக்காகவே கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வச்சிருந்தீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட ஒர்க் பண்ணதுல. அண்ட் மேலும் மேலும் உங்களோட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். அடுத்தது எங்க எடிட்டர் போன் சீனிவாசன் சார். அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நிஜமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைச்சேன். எனக்கு கரெக்டா ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்ப பூனை வந்த மாதிரி ஒரு கேஷுவலா ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். நான் பள்ளி கிட்ட கேட்டிருக்கேன், யாருங்க அவரு சீனியர் இருக்காப்ல ஆர்டிஸ்டானு. படம் சொன்னப்பல பிரதர் அவர் எடிட்டர் பிரதர் அப்படின்னு பயங்கர குவாய்ட்டா ஒரு கூலா ரிலாக்ஸ்டா இருப்பாப்ல. நான் நினைச்சேன் எடிட்டர்னா பயங்கர ஸ்ட்ரிக்டா ஒரு கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்கன்னு. ஆனா அது எல்லாமே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு கூலா காமான எடிட்டரா இருந்தாப்ல. நமக்கு நிறைய இன்சைட்ஸ் அண்ட் இன்புட் நிறைய கொடுத்தாங்க. அண்ட் அவரோட கைவண்ணங்களால தான் கரெக்டான ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டைம்ல நம்ம படம் வந்திருக்கு. தேங்க்யூ போன் சீனிவாசன் சார். அண்ட் அடுத்தது எங்க சாம் சிஎஸ் பிரதர் சார். Currently, you are one of the most wanted and most hottest musicians throughout the country. Thank you, sir. And உங்களோட ஸ்டைலை நான் இப்போ ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. த்ரில்லருக்கு எப்படி நீங்க நிறைய நல்ல ஒரு எக்ஸிலரேட்டிங்கான பிஜிஎம்ஸ் தரீங்களோ அதே மாதிரி பக்கத்துல பியூட்டிஃபுல்லான சாங்ஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட டெபியூ ஃபிலிம்ல
சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போட்டது நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் ஃபிலிம் அண்ட் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். காளிதாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்தேன், உண்மையிலே அமேசிங்காக இருந்தது. பரத் சார் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வெற்றி படத்துக்கு. அது மாதிரி உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கம்மியாக பேசி கடனாக சாதிக்கிறவர். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பிளஸிங் டு இஸ் லைக் மை சன். கண்டிப்பாக அந்த பிளஸிங் எனக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு பழனி சார், பிகாஸ் உங்கள்கிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. தென் டைரக்டர் செந்தில் சார், அப்புறம் 5 ஸ்டார் செந்தில் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அதுல பார்ட் ஆஃப் இதுல ஃபிலிம் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அஜய் ஸோ சாங் ஷூட்டா இருக்கட்டும், ஸோ ஷூட்ல எல்லாமே ரொம்ப ஃபன் அண்ட் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் திஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் சங்கீதா மேம், ஆஃப்டர் கம்மிங் பேக் காளிதாஸ் 2ல நீங்க தமிழ்ல கம்பேக் கொடுக்கறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஐ நோ ஹவு வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேன். அண்ட் பரத் சார், சாரன் கூப்பிடுறேன். 23 years ஆயிடுச்சு. ஸோ இதுல நீங்க வந்து போலீஸ் கேரக்டர், ஸோ ஷார்ட்ல வந்து நீங்க ரொம்ப ஃபன்னா இருப்பீங்க, பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பீங்க. ஸோ இட்ஸ் பீன் 23 years கிராசிங். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி உங்க கூட சேர்ந்து படம் பண்ணது, ரொம்ப ஹாப்பி. அண்ட் பவானி, ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோன் எல்லாமே ஒரு வேற ஒரு பெர்ஃபார்மரா பார்த்திருக்கோம். So in the film, you totally did bold and you carried the role very well. And congratulations to you. And today's hero, Sam C.S. sir. And இந்த படத்துல ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல இருந்து சாரி பட் நான் ரொம்பவே கார் டிரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமா பிளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் லவ் சாங் பண்ணிருக்கும் போது உங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் பா ரஞ்சித் சார் வந்திருக்காங்க, அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், சாந்தனு சார், அப்புறம் சார் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்சஸ். காளிதாஸ் 2, காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்க எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபிலிம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இல்ல என்ன கொலை பண்ணல. காளிதாஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பா கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. ரொம்பவே ஹாப்பி நீங்க இதுல வந்து ஹானர் பண்றது, ரொம்பவே ஹாப்பி. யூ லுக் வெரி கியூட். தேங்க்யூ சோ மச் மேம். April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துருச்சா? இன்னும் வேணுமா? April 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ April 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்துல முக்காவாசி அழதான் வச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் April 10. தேங்க்யூ. சூப்பர், நைஸ். டக்குன்னு கேட்டு என்ன பண்றீங்க? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்ல நல்ல உறவுகளுக்கு நல்ல தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்னைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவினிங்ல லாஸ்டா பேசும்போது இதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்று எங்க ஒரு இடத்துல யோசிச்சு வச்சிருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஷார்ட்டா ஒரு விஷயத்த முடிச்சிடறேன். இப்போ இவரு வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவல, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம்.
வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கமலி சார், நீங்க மட்டும்தான் பேலன்ஸ் நல்ல கெஸ்ட்ல இருந்து, மற்ற எல்லாம் எங்க ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த பிரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியர்ல நான் இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய புது டைரக்டர்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னில தான் எனக்கும் செந்தில் சாருக்கு இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிட்ல போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனா வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கு அப்புறம் டைரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆயிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேற மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய டைரக்டர்ஸும் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவர் அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்பார் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தூங்கிட்டே இருந்தது, நம்ம திருப்பி காளிதாஸ் டூம் கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவரு. குவிக்கா நம்மளுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது, அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிஎம் சார் இருந்தாரோ, நான் சேலம் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டா இருப்பாங்க ரெண்டு பேரும், அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டர்ல ஒர்க்ல இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமா இருங்க, நீங்க எமோஷனா வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சரி, ஐநோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடைச்சது. கான்பிடண்டான ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாம சின்ன படங்கள் இல்லாம இப்ப லாஸ்டா வந்த 3-4 சின்ன படங்கள் நல்லா போயிட்டு இருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். அந்த ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் தி ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்தா சார் வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியா ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியா வந்துட்டு நேர்த்தியா ஒரு சின்சியரா ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும். பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டைரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைன்னா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டைரக்டர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஸ்டக் ஆகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஐ எம் ஷூர் யூ வில் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் பிளஸ் டெஃபினட்டா உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர்ங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய படங்கள், பெரிய ஹீரோ, அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் கண்டிப்பா வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்க சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தா, நல்ல டைரக்டர்ஸ் இருந்தா அது கண்டிப்பா மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் டூவையும் மக்கள் வரவேற்பாங்க, கண்டிப்பா ஹிட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பும் இதுல கண்டிப்பா இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த தருணத்துல ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒரு பர்சன் ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போறது ஐங்கரி கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போ காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. Thank you, Kiki. Looking so pretty and of course உங்க ஜாப் உங்களுக்கு சொல்ல அவசியமே கிடையாது. Thank you so much. Thank you, my pleasure. எல்லாருக்கும் வணக்கம். செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயண் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டா என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு அவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைசன் ஒரு பெரிய வெற்றி படமா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஒரு நண்பர்களா அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றது, ஷேர் பண்றது அப்படின்னு சில கால டைம்ல சினிமா பத்தி நாங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம். அண்ட் அந்த வகையில என்னுடைய குழுல அவங்க இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த படம் பார்த்துட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த 3 ஃபீமேல் லீட் ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம்,
ரெகுலரா கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. Thank you, sir. That's really sweet of நிறைய பேர் இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைம்ல நான் கன்கிராஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்கு, அதுவும் நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த இடமே இந்த வைபா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாம எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால சொல்றாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிட்டு இருந்தாரு. அப்ப அந்த படம் பண்ண முடியல. அவருடைய கதை சொல்ற விதமும் சரி. இப்ப வழக்கமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்ல ஒருத்தன் ஒரு கொலை, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான், இல்ல ஒரு சைக்கோ கில்லர், எவனோ ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம தேடி போறோம். ஆடியன்ஸ் வந்து இவனா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டே போயிட்டு கடைசியில இவன் இல்ல அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னா இருக்கு தமிழ் சினிமாவில. பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதுல இருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவரு நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் சின்ன அப்பப்ப கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது இப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்றாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள். என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்ப எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. பிளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் நம்ம பாக்குறது இல்லை. இப்ப நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துகிட்டே போகணும். பெருசா என்ன சொல்றது, ஒரு பினான்சியலாவும் சரி, ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசா போகணும் அப்படிங்கிற எண்ணமா நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லா பேசப்படுறது அப்படின்னா அதுல அந்த படத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பாக்குறதுல நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இந்த படம் நல்ல படமா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சார். தேங்க்யூ. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இந்த சாங் இங்க பார்த்தோம் மின்மினி பெண்ணே, நீங்க உங்க வாய்ஸால இங்க லைவா கேட்க ஏதாவது வாய்ப்பு ஒரு 2 லைன் மட்டும் பாடுறேன். Thank you to the production team, Mr. K. Sandil, Dr. Yogeshwaran and Mr. Narayanasamy to Sky Pictures. And anything else you done? Okay, so thankful note start பண்ணிருக்கீங்க. உங்களோட personal connect with காளிதாஸ் 2 பத்தி சொல்லுங்க. Okay, நான் வந்து கம்ப்ளீட்டா ஐ நாட் ரிலேட்டட் டு சினிமா அட் ஆல். Okay. And so 2024 is when Kalidas started. And okay. போடியம்மா, லைட் பத்தலையா? கொஞ்சம் லைட்ஸ் மாத்த முடியுமா? ஒயிட் லைட்ஸ். நீங்க ஸ்ட்ரைட்டா பார்த்து பேசுறீங்களா? ஸ்ட்ரைட். ஓகே, திஸ் இஸ் ஓகே. அப்படி பார்க்கும்போது சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வராம இங்க வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அவங்க ஃபுல் ஃபேமிலியா வந்து சினிமால ஊறி இருந்தாங்க. ஸோ வந்து உள்ள பார்க்கும்போது எவ்ரி டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் சினிமா. யார் எந்த படம் எடுத்தா, how it's coming to, so also interesting. And அதுவுமே ஓகே இது டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்க வந்து மாசத்துல ஒரு டைம் பார்ப்போம் படம். நீங்க வந்து வாரத்துக்கு என்ன புது படம் வந்திருக்கோ அது போய் பார்ப்பாங்க. So it was all new. But in the 2 years, 1.5 years travel பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு how much of a hard work goes in. Starting from media, starting from the producers, starting from every single actor that acts in the movie. There's a lot of time, there's a lot of energy and a lot of hard work that goes in. அதுக்கப்புறம் மிஸ்டர் கதிரேசன் ப்ரொடியூசர் பார்க்கும்போது I never understood why they have a council, why. போக போக தான் இந்த 2 years was such a learning. And every single actor sets, I've not been to sets much, but the first time I told in மாதிரி Ajay is acting in Kalidas and I showed the poster. Like, oh, Sangeeta ma'am is on இது. I'm born in 2002.
but you're burning in many hearts, and everybody is able to identify. And Bharatana and every single actor who's here, every single director, I think takes a lot of hard work, and I'm so happy and so proud to be a very small, very tiny small bit of this. And I think that's how I've a huge emotional connect to the film, through the emotional connect through different various aspects like வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணது. இந்த பிளானிங் எனக்கு தெரியாது, கிக்கியும் பாரியும் பண்ணுது. முதல்ல இந்த படத்துல என்டையர் டீமுக்கு எனக்கு வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெயிலர் 2 தடவை பார்த்தா உண்மையிலே ரொம்ப ஒர்த்தா இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம், ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பாக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். காளிதாஸ் 2 அந்த அளவுக்கு பயங்கர தரமா இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஸ் அ பிரதர் டு மீ. எனக்கு இந்த டீம்ல வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பாரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்கா பவானி. பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ் வரதா சொல்லணுமா? ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கம்ல. வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஷீஸ் அ லாட் ஆஃப் இங்க ரொம்ப பவ்யமா உட்காந்துருக்காங்க, பட் ஷீஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அது எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்ப வந்து அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க அண்ட் கம்ப்ளீட்டா அந்த கேரக்டராகவே டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எடுத்து நாங்கள் நடிக்கிற எல்லா கதைகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். விடுதலையிலிருந்து இப்போ ஹாட்ஸ்பாட் அண்ட் இப்போ காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பானு. அண்ட் மெயினா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2 ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலா நான் இதை எப்படி பாக்குறேன்னா செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பாக்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்டா கன்சிஸ்டன்டா தனக்கு வர வேலையை வந்து கரெக்டா செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி போன என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பாரின்னு தான் நான் பார்க்கிறேன். அது பிகாஸ் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸ் நான் பார்க்கிறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால அவங்க எல்லாரையுமே வந்து ஹைப் பண்ற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்கிறேன். பிகாஸ் எவ்வளவு போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்டா அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தா பார்க்கிறேன். நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். காதல்ல இருந்து ரன்டன் மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில வந்து இன்னும் வேற சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில ஐம் வெரி வெரி ஷுவர் நான் ஆசைப்படுறேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமா வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பாரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்றேன். நண்பன் சாந்தனுவா ஆஃப் ஸ்கிரீன் ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்கிரீன்ல பார்க்கணும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏங்க இவங்கெல்லாம் சிசிஎல் எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிக்கிறாங்க. ஆஃப் ஸ்கிரீன் அவர் எவ்வளவு காமெடி பண்ணுவாரு எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன் செம்ம என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்க சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேர் வந்து சிங்கிள் ஹேண்டடா வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ். ஸோ நாங்க வந்து சொன்ன மாதிரி நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி கூட்டத்துல எங்க விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா நான் பாரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பாரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுத்திட்டே இருப்பேன் என் ஒய்ஃபை, அந்த அளவுக்கு நான் பேட் ஃபேஷன். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பாரிக்கிட்ட அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்ல வந்து ஸ்டைலா இருக்கிற ஸ்டைல் தான் நம்ம பாரி நானா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில நான் என்னோட மேடையில் நின்று பேசுற ஒரு ஃபீல்ல தான் நாங்க பேசிட்டு இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பாரி.
இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமா எனக்கு அமையணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பாரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம கலையரசன். எல்லாமே நீங்க பேசிட்டே வச்சேன். எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஆகிறது ஷான் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன் மீடியா காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பா ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரிடிக்டபிளா இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாவே சூப்பரா, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபர்ஸ்ட் படம், இன்னொரு படம் 2 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், இன்னொன்னா இறங்கும். பாரி, லவ் யூ பாரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவு உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் பாரிலாம் ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போ அதே மாதிரி. ஆனா பாரி கிட்ட வந்து நாங்க சிசில ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ பாரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஜென்ரலா யோசிப்பேன், சினிமால வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும். சக்சஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கணும் டு டூ இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பாரியை நான் கேட்டிருக்கேன், எப்படி பாரி உச்சத்தையும் பார்த்திருக்கீங்க, இப்ப வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயர் வரும், அதே இது வரும், திரும்ப அகைன் சக்சஸ் அண்ட் ஃபெயில் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பாரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா காளிதாஸ் 2 ஒன்னை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். சூப்பரா லுக்கப்னு பாரி ரொம்ப வயசானவங்க கிட்ட உண்மைதானே. ஓ மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் them on stage. அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணன் பார்த்தாலும் தெரியுற மாதிரி சட்டதான் போட்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளவு குரூப்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பேரு கேட்டா அவ்வளவு அற்புதமா இருக்கும். நல்ல குடும்பம்னா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காரு. நானும் அப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். 17 வயசுல சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. முத்தின பீஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து சார், நான் 11th 10th எல்லாம் படிக்கும் போது பார்த்தேன் சார் உங்க படம், அப்ப பார்த்தேன் சார் பாருங்க. அதுல 2 விஷயம் எனக்கு ஒண்ணு, நானும் அப்ப 11th தான் படிச்சுட்டு இருந்தேன் ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் இந்த மூத்த கலைஞர் ஃபீல்ல வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதான் சொல்றேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நம்மளுக்கு சங்கர் சார் அப்பவே கொடுத்துட்டாரு வாய்ப்பை. சோ அதனால சொல்றேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த 1 மாசம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களா இருக்கிற அந்த ஒரு 1 month ஃபுல் பாய்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது பிளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் அஸ் வெல், பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ்ல வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் ப்ரோட்டகனிஸ்ட் நடிச்சிருப்பாப்ல என் கூட சேர்ந்து. ஸோ அதனால லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங்.